நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா நமக்கு இன்னும் ரொம்ப நல்லது நடக்கும். நான் பேசணும்னு நினைக்கும் போது ஒரு அம்மா வந்தாங்க. சரியம்மா, பாத்துக்கலாமா, அழகாதீங்க. அதாவது இன்னைக்கு அரசியல்ல பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. சோ பணம் கொடுக்காம ஜெயிக்க முடியும் கொண்டு வந்தது விஜய் சார் மட்டும்தான். சோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தொகுதிக்கு 25 கோடி செலவு பண்ணாதான் ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியும்னா அவங்களுக்கு சேவை பண்ணுவாங்களா இல்ல அவங்க உங்களோட பணத்தை சுரண்டுவாங்களா? பட் நானா இருந்தா கூட நான் 20 கோடி ரூபாய் 25 கோடி நான் எம்எல்ஏ ஆகணுங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் கூட பட் 25 கோடி நம்ம செலவு பண்ணிட்டு மக்களுக்கு சேவை பண்ண முடியுமா இல்ல அந்த பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கணும் யோசிக்க முடியுமா ஒரு மைண்ட் இருந்துச்சு. இதை சரி பண்ணது விஜய் சார் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கேவும் ஜாயின் ஆறா நினைக்கிறாங்க. சோ இதை சரி பண்ணது விஜய் சார் நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு 25 கோடி தேவையில்லை, மக்களுக்கான தேவையை செஞ்சா போதும். எதுக்கு இலவசமா நம்ம கொடுக்கணும்? உங்க பசங்க சின்ன வயசுல இருந்து படிக்கிறாங்க, டாக்டர் ஆகணுமா, ஃப்ரீயா டாக்டர் ஆகலாமே. அத்தனை லட்சம் கோடியை ஃப்ரீயா பண்றது பதில் குழந்தைங்களோட அடுத்த வளர்ச்சிக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஃபாரின் மாதிரி வாழலாமே. சோ இப்படி ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கொடுத்ததும் விஜய் சார். பணம் வாங்காம ஓட்டு போடுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். பாய்.